Hi, my dear friends, stay blessed. இன்னைக்கு பேச போகிற டாபிக் அற்புதமான டாபிக் காஞ்சி மகா பெரியவாவை பற்றி. காஞ்சி மகா பெரியவா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் செல்ஃப், பாலா சிவகுமார், காயத்ரி மேடம், சுவாமிநாதன் சார், சுரேஷ் சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பேச போகிற டாபிக் ராம்தாஸ் சார் எல்லாருக்குமே. இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னா அற்புதமான டாபிக். என்னன்னா தர்பை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சர்வ ஜன வசியம், சர்வ காரிய சித்தி எப்படி நடக்கும் அப்படின்னா தர்பைன்றது நாட்டு மருந்து கடையில் விற்கும். தர்பைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் தெரியும். தர்பை ஆகாயத்தில் வந்த புல், இந்த ஆகாயத்தில் தோன்றின புல், அதனால் இதுக்கு சூசக புல் அப்படின்றாங்க. தர்பைக்கு தீட்டு கிடையாது, தோஷங்கள் கிடையாது, நிர்மாலயம், தோஷமே இல்லாதது. அதனால் யூஸ்டு தர்பையை அப்பப்போ வைக்கலாம். தர்பை எல்லா நல்லத்துக்கும் வரும். நம்ம எல்லா சடங்குக்கும் நல்லத்துக்கெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாண வைபோகமோ, எந்த ஒரு ஃபங்க்ஷனோ, எந்த சுபகாரியங்களோ, ஆஸ் வெல் அஸ் திதி குடிக்கும்போது சிரார்த்தம் அது கொடுக்கும்போதும் தர்பை, கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போதும் மோதிர விரலில் மாட்டிப்பாங்க. தங்க கம்பிக்கு ஈக்குவல் தர்பை. தங்க கம்பிக்கு என்ன ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதோ, மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் கிடைக்குதோ, அதோட இதுக்கு தர்பையை மாட்டிப்பாங்க குருக்கள்லாம். எந்த ஒரு ஹோமம் பண்ணாலும், எந்த ஒரு ஹோமத்துலேயும் தர்பை அது நாட்டு மருந்து கடையில் விற்கும், பெரிய பெரிய புல்லாக விற்கும். அது இதில் விஷ்ணு சொல்கிறார் கருடர்கிட்ட, இந்த தர்பை புல்லில் சூத்சக புல்லுன்றார் விஷ்ணு. தூய புல், அதுக்கு தோஷங்கள் இல்லாததுனால அது பேர் தூய புல். தூய புல் இது ஆகாயத்தில் வந்தது. இது இது விஷ்ணு சொல்கிறார், மகாவிஷ்ணு சொல்கிறார் கருடர்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, இந்த புல்லில் நுனியில், அடி நுனியில் பிரம்மனும், மத்தியத்தில் நடுவில் நானும், மகாவிஷ்ணுவாள் என்கிற நானும், நுனி புல்ல சிவன் பரமசிவனும் இருக்கிறோம். அந்த புல்லில் 3 பேரும் இருக்கிறோம், மும்மூர்த்திகள் இருக்கும், வாசம் செய்கிறோம் அப்படின்றார். செகண்ட் பாயிண்ட், இந்த தர்பையில் பார்த்தீங்கன்னா, கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கடவுள் சாமியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது பந்தக்கால் கட்டுவாங்க. அந்த காலில் இதை வைப்பாங்க தர்பையை. அதோட ஐதீகம் என்னன்னா, பிரதிஷ்டை பண்ணுற சாமி அந்த கும்பாபிஷேகம் தடை இல்லாத இருக்கணுன்றதுக்காக, காரிய தடையே இருக்காதான், நல்ல அழகாக முடியுமா, எந்த வேலை எடுத்தாலும் அது முடியுமா, அதனால் தர்பை. இப்படி ஒரு ஐதீகம். செகண்டு, விஷ்ணு சொல்கிறாரு, மகாவிஷ்ணு சொல்கிறாரு, யாரெல்லாம் இறக்குற தருவாயில் இருக்கிறாங்களோ அவங்க இது இல்லையா, இந்த பசுமாட்டோட இதை போட்டுட்டு, சாணம் இல்லாட்டி அவங்களோட இதை போட்டுட்டோன்னா, கோமியம் இதை போட்டு மொழிவிட்டோன்னா, கோமியத்தை போட்டு மொழிவிட்டு அதில் தர்பப்பையை புல்லை ஒரு படுக்கை மாதிரி விரிச்சுட்டு, யார் இறக்கும் திறவாயில் இருக்காங்களோ அவங்கள அதில் போட்டுட்டு படுக்க வச்சிட்டிங்கன்னா, யாரெல்லாம் மகாவிஷ்ணு ஸ்ரீராமா இல்லை ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு யாரெல்லாம் என் பேரை உச்சாரணம் பண்ணுறாங்களோ, அந்த இறக்கும் தருவாயில் யாரெல்லாம் அவங்கள தர்பையில் போட்டுட்டு கோமியத்தை வச்சு மொழிவிட்டு தர்பையை போட்டுட்டு படுக்கையாக அது மேலே படுக்க வச்சுட்டா, யாரெல்லாம் என் பேரை மகாவிஷ்ணுன்ற பேரை உச்சாரணம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வைகுண்ட வாசம் வருவாங்க. இருக்கும்போது வைகுண்ட வாசத்துக்கு நேராக அவங்களோட வாசம் எங்கே இருக்கோன்னா, இருந்தோன்னே அவங்களோட ஆன்மா எங்கே வரும்னா வைகுண்டத்துக்கு சேரும். இது உண்மை அப்படின்றார். அதனால் உங்களுக்கு வைகுண்டத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், இறக்கும் தருவாயில் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு ஐதீகம். அதனால் இது பேர் தூய புல். ஆக்சுவலாக தர்பைக்கு தோஷங்கள் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தர்பையில் என்ன ஒரு விசேஷம்னா, இது நீரில் எவ்வளோ நாள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அழுகாது, இந்த புல் அழுகி போகாது, அப்படியே இருக்கும். இல்லை தண்ணியிலேயே போடலையா, அது வாடவே வாடாது.
எத்தனை வருஷமாக இருந்தாலும் தர்பை வாடாது. அதனால் இதுக்கு வந்து தோஷங்கள் கிடையாது. அதனால்தான் சர்வகாரிய சர்வ வசிய சர்வ ஜனக சித்திக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தர்பையை ஒரு நீட்டு தர்பையை எடுத்துக்கிட்டு அதை வந்து உடைக்காதீங்க, மடித்து உங்களோட பர்ஸில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் போகணுன்னா அப்படி போங்க. ட்ராவல் பண்ணுறவங்க உங்கள் ட்ராவலிங் பேக்கில் அழகாக ஒரு துணி, ஒரு காட்டன், ஒரு நல்ல வேஷ்டி துணியோ ஒரு துண்டோ போட்டு வச்சு எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகும். சர்வ காரிய சித்தி சர்வ ஜன விஷயம். தர்பைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது கருட புராணத்தில் இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஒன்று ஒன்று நல்லாயிருக்கும். எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களோட கோல்டன் கமெண்ட்ஸ் ப்ளஸ் லைக்ஸ் இதை போடுங்க. அதுதான் மோட்டிவேட் ஆகும். அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ப்ளீஸ் டூ தட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில், வசந்தி. ஓகே, ஸ்ரீ அபிராமி மகாவராகி சேனல். ஸ்டே பிளெஸ்ட். பாய்.